வணக்கம் ரெஸ்லிங் வெறியர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, கோல்ட்பெர்க் வெர்சஸ் கந்தர் இவங்க 2 பேருக்கு நடக்க போற சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல என்ன நடக்க போகுது, அந்த மேட்ச்ல யார் வெற்றி பெற போறா, யார் யார் அந்த மேட்ச்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் ஒன் ஆஃப் த முக்கியமான பேப்பரிவா மாறி இருக்கு. இது நாள் வரைக்கும் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் வந்து சாதாரண பேப்பரிவா இருந்துச்சு. இந்த வாட்டி ஏன் முக்கியமான மெயின் ஈவெண்டா மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏஇடபிள்யூட ஆல் இன் ஷோ அதே நாள்ல நடக்க போகுது. அதனால இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இந்த மேட்சை வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ல வைக்காம தான் இந்த மேட்சை இங்க வச்சிருக்காங்க. அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல மெயின் ஈவென்ட் மேட்சா கோல்ட்பெர்க் வெர்சஸ் கந்தர் இவங்க 2 பேருக்கும் WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கோல்ட்பெர்க்கோட லாஸ்ட் மேட்சா கூட இருக்குன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சா இருக்கும். ஏன்னா கோல்ட்பெர்க்கும் கந்தரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டோரி லைன் உருவாக்குனாங்க. அந்த ஸ்டோரி லைனோட தொடர்ச்சியா தான் இப்போ வந்து இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் ஃபியூடு உருவாகிருக்கு. அதுக்காக தான் கந்தரை சமீபத்தில் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் ஜெயிக்க வச்சாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மேட்ச் ரொம்ப ஹைப் ஆயிருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்க, இவங்க 2 பேருக்கும் நடக்க போற மேட்ச்ல செத் ரோலின்ஸ் பிரீஃப் கேஸோட இன்டர்ஃபேஸ் வாய்ப்பு இருக்கு. அப்படி இன்டர்ஃபேஸ் ஆகி கேஷ் இன் பண்ண ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அதனாலவே செத் ரோலின்ஸ் இந்த மேட்ச்ல இடையில பூந்து கோல்ட்பெர்க்கையும் கந்தரையும் அடிச்சு போடலாம். அது போல கந்தரை பீட் பண்ணி சாம்பியன் ஆகலாம், நியூ சாம்பியன் ஆகலான்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அப்படி செத் ரோலின்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பும் கம்மியாகவும் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, செத் ரோலின்ஸ் வர்சஸ் எலே நைட் ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல செத் ரோலின்ஸ் டயர்ட் ஆயிட்டாருன்னா அவரு வரலைன்னா கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஒரு லெஜண்ட் ரெஸ்லர் வரலாம். அதுதான் யாருன்னு கேட்டீங்கன்னா ப்ராக் லெஸ்னர்ன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் கந்தர் இவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ராயல் ரம்பிள் ஒரு ஃபியூடு வந்துச்சு. அந்த ஃபியூடின் தொடர்ச்சியாக எப்போ மேட்ச் வரும்ன்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கோல்ட்பெர்க்கோட நடக்க போற ரிட்டையர்மெண்ட் மேட்ச்ல கந்தர் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணும் பட்சத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கந்தர் சாம்பியன்ஷிப்பை செலிப்ரேஷன் பண்ண நேரத்தில் அந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக 2 வருஷம் கழிச்சு பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்து கந்தரை சேலஞ்ச் பண்ணி அந்த இடத்துல இருந்து பிராக் லெஸ்னர் வர்சஸ் கந்தர் ஃபியூடு மீண்டும் தொடங்கி சம்மர் ஸ்லாம்ல அடுத்து நடக்க போற சம்மர் ஸ்லாம்ல 2 நாள் நடக்க போற மெயின் ஈவெண்ட்ல ஒரு நாளோட மெயின் ஈவெண்ட் மேட்சா நடக்க போகுதுன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் இப்போ இந்த மேட்ச் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டா எதிர்பார்க்கப்படுகிறது. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல உங்களுடைய கருத்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.